அண்ணாமலை, நீங்க பண்ணது ரொம்ப தப்புங்க. யாராவது காலில் செருப்பை போட்டுட்டே காவடி ஆடுவாங்களா? நீங்க இந்த மாதிரி காவடி ஆடுறது தமிழக மக்கள் எங்களையும் அந்த முருகனையும் முருக பக்தர்களையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்து தமிழக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க காலில் மண்ணு படக்கூடாது, கல்லு படக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்க அப்படி அந்த முருகனை கும்பிட்டுருக்கவே தேவையில்லையே, காவடி ஆடவே தேவையில்லையே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, சரி நீங்க காவடி ஆடுறீங்க, உங்களை சுத்தி ஒரு கிரவுண்ட் பீப்புள் இருக்கு பாத்தீங்களா, மக்கள்லாம் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க, அது உங்க காது கேட்கலையா, செருப்பு போடாம தான் காவடி ஆடணும்ட்டு. இது என்ன விளையாட்டு பொம்மையா, நீங்க பாட்டுக்கு எடுத்து ஆடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பா தாங்க இருக்கு அப்படின்னு அண்ணாமலையை கேவலப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க, காலில் செருப்பு போட்டு அந்த முருகனையும் முருக பக்தர்களையும் அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, முருகன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க உங்களை சுத்தி இருக்கு பாத்தீங்களா முருக பக்தர்கள், அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுருங்க, அதுதான் நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. நாம இதுவரைக்கும் முருகனை மயிலாவும் சேவலாவும் கும்பிட்டு இருக்கோம். அந்த